இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவன் நம் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவனும் துணையும் ஆனவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை வாசிக்கையில், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்பாய் நடந்து போவாய். இந்த வசனத்திலே தேவனாய் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்திற்கு பல நோக்கத்துக்காக அனுப்பினார். இந்த வசனத்திலே தேவன் தம்முடைய உருக்கமான தயவினாலே மனிதர்களுக்கு கொடுக்கின்ற பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகரை மட்டுமல்ல, பல தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் ஜனங்களுக்கு தமது இரக்கத்தினாலே தயவினாலே கொடுக்கின்ற பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், மக்கள் அதை அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மனிதர்கள் எல்லா துறைகளிலும் அறிவில் விருத்தி அடைந்து கடைசி நாட்களில் எல்லா ஃபீல்ட்லையும் அறிவு அதிகமாய் பெருகிக் கொண்டே போகிறது. அறிவில் எல்லாரும் விருத்தி அடைந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வசனத்திலே தேவன் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிறார். இந்த காரியத்தை மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த காரியத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் ஸ்நானகரை மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளை பலரை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக தம் சீசர்களுக்கு சொன்ன கட்டளையின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கையில், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி
தன்னுடைய சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். வசனத்திலே மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் சகல தேசத்தாருக்கும் எருசலேமில் இருந்து எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சகல மக்களுக்கும் இதை அறிவியுங்கள், அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டது மட்டுமல்ல, அதற்கு நீங்கள் பொறுப்பாளி, அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசு தம் சீசர்களுக்கு போதித்தார். அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு சீசர்கள் எல்லா தேசங்களுக்கும் இந்த வார்த்தையை பிரசங்கித்தார்கள். பாவ மன்னிப்பை குறித்து மக்களுக்கு பிரசங்கித்தார்கள். அருமையானவர்களே, பாவ மன்னிப்பை குறித்து மக்கள் அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பரலோகத்தின் தேவன் அதை விரும்புகிறார். உலகத்திலே பாவமே தவறுதலே செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கையில், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஒவ்வொரு மனிதர்களும் பாவ சுவாபத்தோடே பிறந்திருக்கிறபடியால் வயதுக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி பல செய்யத்தகாத தவறுகளையும் குற்றங்களையும் புரிகிறார்கள். தேவனுடைய நீதிக்கு எதிரடையாக செய்யக்கூடிய அனைத்துக்கும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவரால் தான் கூடும். நாம் செய்த பாவங்களை மன்னித்து நமது பாவத்துக்கு வரவேண்டிய தேவனுடைய தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதாகமும் இரட்சிப்பு என்றும் மீட்பு என்றும் பாவ மன்னிப்பு என்றும் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 32:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர்களை கர்த்தருடைய வார்த்தை பாக்கியவான் என்று சொல்லுகிறது. யாருடைய பாவத்தை தேவன் மன்னித்தாரோ அந்த பாவங்களை அவர் நினைவு கூறுவதில்லை. அதை மன்னித்தது மட்டுமல்ல, அதை திரும்ப நினைவு கூற மாட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் ஒருவர்தான் மனிதன் செய்த பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர். நாம் செய்த நற்கிரியைகள் நம் பாவத்தை மன்னிக்க மாட்டாது. எந்த மார்க்க தலைவர்களும் ஒரு மனிதனுடைய குற்றத்தை மன்னிக்க முடியாது. மன்னித்து அதற்கு வரவேண்டிய தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. எந்த மத சடங்குகளும் ஒரு மனிதன் செய்த பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒருவர்தான் தேவாதி தேவன். அவர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய மன்னிப்பை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். ஆகையால் தான் யோவான் ஸ்நானகன் அந்நாட்களிலே மக்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். மக்களெல்லாம் அவனிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து
ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களே, பாவத்தை மன்னிக்க தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு இவ்விதமாய் ஒரு வார்த்தை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். 4 பேர் படுக்கையில் அவனை கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட வேதபாரகர் சிலர், யூத மார்க்க தலைவர்கள் சிலர், பாவத்தை மன்னிக்க இவர் யார் என்று தங்கள் உள்ளத்தில் நினைக்கையில் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைக்கிறது என்ன என்று சொல்லி 6ஆம் வசனத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். மனுஷகுமாரனாகிய தனக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இயேசு இந்த உண்மையை அவர்களுக்கு நீங்கள் அறிந்து நீங்களும் உங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த உண்மையை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தயை தம்முடைய இரக்கத்தினாலே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து எல்லா மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் யோவான் ஸ்நானகனிடத்தில் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். சீசர்களை பார்த்து மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் சகல தேசத்தாருக்கு எடுத்து கூறுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து வேதபாரகரை பார்த்து, நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய அரிய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கலாம். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையில் இருந்து விடுதலை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. உலக அரசாங்கங்கள் மனிதர்களை ஒருவேளை விடுவித்தாலும் தேவன் ஒரு மனுஷனுடைய குற்றத்தை மன்னிக்காவிட்டால் கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை உண்டு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவன் கொடுக்கிறதான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுக்கிறதான மீட்பை அசட்டை பண்ணி, அறியாமல் உணராமல் அதை நெக்லெக்ட் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பாவத்திற்கு வரவேண்டிய அவரவர் குற்றங்களுக்கு வரவேண்டிய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் எந்தவித பாவங்கள் செய்திருந்தாலும் நமக்கு மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மீட்பு இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம்
இவ்விதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் என்றால் வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான பாவ செயல்களில் ஈடுபட்ட குற்றம் புரிந்த அத்தனை பேருக்கும் வேதாகமை அந்த பெயரை சூட் அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், பாவி, பக்தி இல்லாதவன், இந்த பெயர்களில் தீய வழிகளில் ஈடுபடக்கூடிய மக்களை வேதம் குறிப்பிடுகிறது. அவளை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நெகேமியா இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கருத்தை போதிக்கையில் தேவனை குறித்து சொல்லுகிறார். ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த வழியை விட்டு விலகி தங்கள் மனசும் மாம்சம் விரும்பினபடி துன்மார்க்கமான வாழ்க்கை செய்து கொண்டிருப்பதை காண்கிற நெகேமியா இவ்விதமாய் கூறுகிறார், வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமாகிய தேவனாகிய கர்த்தர். வசனத்திலே முதல் பாயிண்ட் சொல்லுகிறார், வெகுவாய் மன்னிக்கிறவர். ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்ட நெகேமியா, கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார் என்று குறிப்பிட்டு மக்களை தேவனிடத்தில் வரும்படி அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பல இன்னல்களுக்குள்ளும் இக்கட்டுக்குள்ளும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நாம் நற்கிரியை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கவில்லை. சில வேளையிலே தங்கள் செய்த தவறுகள் நீங்குவதற்காக, பாவங்களிலிருந்து மக்கள் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக சில பொருத்தனைகளை செய்வார்கள், சில நேர்த்தி கடன்களை செய்வார்கள், அங்கும் இங்கும் அலைவார்கள், அதை செய் இதை செய் என்று சொல்லி செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் சொல், என்னிடத்தில் வாருங்கள், I am ready to forgive your sin, also ready to receive you. உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே தேவன் கொடுக்கிறதான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது, எந்த மார்க்க தலைவர்களும் கொடுக்க முடியாது. தேவன் ஒருவதானதை கொடுக்கிறார். அதை கொடுக்கும்படி அதிகாரம் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து மக்களின் மீட்புக்காக இரத்தம் சிந்தினபடினாலே தேவன் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு யார்? உலக இரட்சகர். இயேசு பிறந்த போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரை தேவதூதன் மரியாளுக்கு சொல்லும்போது, இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்றால் இரட்சகர். இயேசு உலக இரட்சகர். இயேசு பாவத்தில் இருந்து பரிகாரத்தை கொடுக்கிறவர். இந்த மாலை நேரத்திலும் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை
பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய 100க்கு அதிபதியின் வீட்டிலே பேதுரு பிரசங்கிக்கையில் இவ்விதமாக ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு என்ன வார்த்தை குறிப்பிடுகிறார்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட நீங்கள் நானும் ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அவரை விசுவாசிக்கிற எவனும் அவருடைய நாமத்தினாலே இந்த மீட்பை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, பாவத்தை மன்னிக்க, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவ்விதமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார். நாம் விசுவாசிக்கையில் அதை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான். பாவம் மன்னிக்கப்பட்டையில் படுகையில் நமக்கு நாம் செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கையில், இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற சட்டத்தை நிறைவேற்றும்படி கிறிஸ்துவானவர் தன் இரத்தத்தை சிந்தினார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இரத்தம் சிந்தினது மக்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு தெய்வீக உடன்படிக்கை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பாவம் போகவும் நம்முடைய பாவ மன்னிப்பை பெறவும் ஆண்டவர் கடினமான எந்த காரியத்தையும் செய்யும்படி நமக்கு சொல்லவில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான். கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நமக்கு அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உடையது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நம் பாவத்தை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு எப்படி நமக்கு கொடுக்கப்படுகின்றால் தேவனுடைய
இரக்கத்தினாலே அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, தேவன் கொடுக்கின்ற விலை மதிக்க முடியாத இந்த மகா பெரிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, மறு வாழ்க்கையில் தேவனோடு என்றென்றைக்கும் சதா காலத்தில் வாழக்கூடிய பரலோக வாழ்வும் கிடைக்கும். நம்ம பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நம்முடைய மறு வாழ்விலே தேவனோடு வாழும் பரலோக வாழ்க்கை கிடைக்க, பரலோக வாழ்வை நாம் சுதந்தரிக்க முடியாது. ஆகினாலே இந்த ராத்திரி வேளையிலே தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்கள் என்றால், யார் யார் அவரை விசுவாசித்து தங்கள் பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த விலையேறப்பட்ட மீட்பை, இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தரை இடத்தில் வாருங்கள். அன்பானுள்ளே, இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த மீட்பை குறித்து அறிந்து அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புகிற எவருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்திருந்தாலும் கர்த்தரிடத்தில் வரும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை. உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்வை மற்ற எவராலும் கொடுக்க முடியாது. பணத்தினால நீங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கையினால பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தராய் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் பாவத்துக்கு பரிகாரி, அவர் ஒருவர்தான் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் ஒருவர்தான் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர். நாம செலுத்துகிற காணிக்கை நம்மை தப்புவிக்காது. நாம செலுத்தக்கூடிய எந்த மத சடங்குகளும் நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னிக்க மாட்டாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த மீட்பை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இது இரட்சணிய நாள், இது கிருபையின் காலம். கர்த்தர் உங்களை தேடுகிற நேரம். இந்த நாளிலாயிலும் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் கொடுக்கிற மீட்பை பற்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுக்கிறதான இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த ராத்திரி வேளையிலே விசுவாசத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.